Hi all, welcome to Ben's Academy. இந்த டேபிளர் காலமை எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. சரி யாருன்னு போய் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சைனாவிலேருந்து வந்திருக்கார். சரி ஃப்ரெண்டு வந்துட்டார், அவருக்கு என்ன கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு யோசித்தேன். சரி எங்கள் வீட்டில் பிஸா இருந்துச்சு, இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த பிஸா இருந்துச்சு. சரி இதை அவருக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார், சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். எது சாப்பிட்டாலும் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். சரி இப்போது அவர் இந்த பிஸாவை சாப்பிட்ற இதை வச்சு, இந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அவர் எப்படி சாப்பிட்றாருன்றதை வச்சு நம்ம இந்த டேபிளர் காலமாக பார்த்துடலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸா ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது. நான் இதை 4 பீஸாக கட் பண்ணுறேன். ஃபோர் பீஸாக கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்காக. அவர் என்ன பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அவர் சாப்பிட்றதுக்கு? ஜீரோ பை 4 டோட்டலாக 4 பீஸ் இருக்குது. அவர் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த பீஸுமே அவர் சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ 4 பீஸில் ஒரு பீஸ் கூட அவர் சாப்பிடாமல் இருக்கலாம். அதுதான் 0 பை 4. சப்போஸ் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்லாம். ஸோ 4 பீஸில் ஒரு பீஸ் மட்டும் அவர் சாப்பிட்லாம். அது 1 பை 4. ஆர் 2 பீஸ் சாப்பிட்லாம். 4 பீஸில் 2 பீஸ் சாப்பிட்லாம். ஆர் 4 பீஸில் 3 பீஸ் அவர் சாப்பிட்லாம். இல்லை ரொம்ப பசியாக இருந்திருந்தா நான் 4 பீஸ் கொடுத்தேன், அவர் 4 பீஸையுமே சாப்பிட்லாம். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். சாப்பிடாமல் இருக்கலாம், ஆர் ஒரு பீஸ் சாப்பிட்லாம், 2 பீஸ் சாப்பிட்லாம், 3 பீஸ் சாப்பிட்லாம், இல்லை 4 பீஸ் சாப்பிட்லாம். இப்போ இங்கே 0 டிவைடட் பை 4. ஸோ மேலே 0 கீழே நம்பர். இதோட ஆன்சர் ஆக்சுவலி 0 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், அதனால் எனக்கு 0 கிடைக்கும். 1 டிவைடட் பை 4, அது எதுவும் கேன்சல் பண்ண முடியல, அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 1 பை 4. இந்த இடத்துல என்னால் கேன்சல் பண்ண முடியுது. 2 1s are 2, 2 2s are 4. அதனால் எனக்கு கேன்சல் பண்ணால் 1 பை 2 அப்படின்னு மாறிடும். இந்த இடத்துல என்னால் கேன்சல் பண்ண முடியல, அப்படியே போடுறேன். 3 பை 4. இதை நான் கேன்சல் பண்ணுறேன். 4 பை 4 கேன்சல் பண்ணால் 1 பை 1 வரும். ஸோ டோட்டலாக 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ அவர் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிடுவாருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சாப்ஸ்டிக்ஸை நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு நம்பருக்கும் இது ஒரு சாப்ஸ்டிக் இப்படி வைக்கிறோம், இது ஒரு இன்னொரு சாப்ஸ்டிக் இப்படி வைக்கிறோம். அப்படின்னா என்ன, இது 2 சாப்ஸ்டிக் இப்படி வச்சா ஒரு ஸ்கொயர் ரூட் ஷேப் எனக்கு கிடைக்கிது. ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுருவோம். இப்போ இந்த ரூட்டை விட்டு நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுக்க போகிறேன். 0 ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது ரூட்டை விட்டு வெளியே வந்தாலும் 0வாக தான் வெளியே வரும். ஸோ இதோட ஆன்சர் 0. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை 4 இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை 4க்கு பதிலாக 2 இன்ட்டு 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை 2, இந்த கீழே இருக்க 2வை பிரிக்க முடியாது, அதனால் அப்படியே போட்டுடலாம். இந்த இடத்துல கூட வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 இன்ட்டு 1 கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 1 இன்ட்டு 1ஓட வேல்யூ 1 தான். அதனால் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே கூட அப்போது அந்த 1 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 1 இன்ட்டு 1. இங்கே நம்ம எதுவும் பிரிக்க முடியாது, மேலே 3யை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அப்படியே போடுங்க. 4ஐ மட்டும் என்ன பண்ணுங்கள், 2 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம்.
அடுத்து இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1 1 into 1 அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த 0 மட்டும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு ஏற்கனவே வெளியே வந்துடுச்சு, 0ன்னு வெளியே வரும். ஸோ அப்படியே போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கொயர் ரூட்டில் 2 1 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டோட கண்டிஷன் அது ஏதாவது ஒரு டேர்ம் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகியிருந்தால் 1 டைம் வெளியே எடுத்துடலாம். ஸோ ரூட்டுக்குள்ளே ஒரு டைம் 2 டைம்ஸ் வந்தால் 1 டைம் வெளியே எடுத்துடலாம். அப்போ இது என்ன ஆகிடும், மேலே 1 வரும் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 2 வரும். ஏன்னா 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன வரும், மேலே நியூமரேட்டரில் 1 வரும், டினாமினேட்டரில் இந்த 2 வெளியே வராது, ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது. அதனால் அப்படியே எழுதிட வேண்டியதுதான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3யை வெளியே எடுக்க முடியாது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படியே எழுதிடுங்க. இந்த 2 மட்டும் பாருங்கள் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், 1 டைம் வெளியே எடுத்துடலாம். லாஸ்ட் இங்கே பாருங்கள் 1 into 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஒரு 1ஐ வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஆன்சர் வந்து இங்கே 1ஆக மாறிடும். இதுதான் நமக்கு கடைசியாக கிடச்ச லைன். இங்கே கீழே கடைசியாக எழுதியிருந்த லைன் இந்த லைன் தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் டேபிளை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 வேல்யூஸ் எழுத போகிறேன். ஒன்று வந்து டிகிரீஸில் எழுத போகிறேன், இன்னொன்று வந்து ரேடியனில் எழுத போகிறேன். ஓகேவா? டிகிரீஸ், ரேடியன். டிகிரீஸில் எழுதும்போது ஃபஸ்ட்டு 0 டிகிரி, இதுக்கு மேலே நேராக 30 டிகிரி அப்படின்னு எழுதுகிறேன். இதுக்கு மேலே 45 டிகிரி, இதுக்கு மேலே 60 டிகிரி, இதுக்கு மேலே 90 டிகிரி. ஸோ இது வந்து டிகிரீஸில் பார்த்தோம். கீழே சப்போஸ் ரேடியனில் வேணும்னா ரேடியனில் பாருங்கள். ஸோ ரேடியனில் வேணும்னா 0, இது வந்து 0 தான். இங்கே 30 டிகிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். பை அப்படின்னா 180 வரும். ஸோ 30 அப்படின்னா பை பை 6 வரும். 180யை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கள், பை பை 6 அப்படின்னு எழுதலாம் ரேடியனில் எழுதுறதுக்கு. 45 டிகிரி அப்படிங்கிறத பை பை 4 அப்படின்னு எழுதலாம். 60 அப்படிங்கிறத பை பை 3. அப்புறம் 90 அப்படிங்கிறத பை பை 2, அதாவது 180 by 2, அதுதான் 90. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம போட்டிருக்கோம். டிகிரியில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டிகிரியில் 30, 0, 30, 45, 60, 90 அப்படி எழுதுகிறோம். ரேடியனில் எழுதும்போது 0, பை பை 6, பை பை 4, பை பை 3, பை பை 2 இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவுடைய வேல்யூ. இது சைன் தீட்டாவுடைய வேல்யூ. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சைன் தீட்டா. சரி, பார்த்தீங்கன்னா சைன் 0வோட வேல்யூ 0, சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2, சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, சைன் 60யோட வேல்யூ √3/2, சைன் 90யோட வேல்யூ 1 அப்படின்னு வந்துடும். ஸோ சைன் டேபிள் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது காஸ் தீட்டாவுடைய வேல்யூ. ஓகேவா? காஸ் தீட்டா அந்த டேபிளர் காலம் இப்படி ஃபில் பண்ணலாம். காஸ் தீட்டா வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே ரிவர்ஸ் எழுத வேண்டியதான். இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா 1, இதை எடுத்து இங்கே எழுதுங்க. இந்த வேல்யூ √3/2 இது இங்கே போடுங்க. இந்த 1/√2 அப்படியே எழுதுங்க. இந்த வேல்யூ 1/2 இங்கே எழுதுங்க. இந்த 0 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ் தீட்டா அது சம்மந்தமான வேல்யூஸ் முடிஞ்சிடும்.
இப்போ cos 0 ஓட வேல்யூ 1, cos 30 னா √3/2, cos 45 னா 1/√2, cos 60 னா 1/2, cos 90 அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ cos உடைய வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம tan கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tan எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். tan theta is equal to sin theta divided by cos theta. ஸோ சைனுடைய வேல்யூவை நியூமரேட்டரில், காசுடைய வேல்யூவை டினாமினேட்டரில் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு tan thetaக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ பாருங்கள், இங்கே 0 டிவைடட் பை 1 அப்படின்னு வரும். ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 டிவைடட் பை 1, இது tan 0. tan 0க்கு 0 டிவைடட் பை 1. மேலே 0, நியூமரேட்டரில் 0, டினாமினேட்டரில் 1. ஸோ நியூமரேட்டரில் 0வும் டினாமினேட்டரில் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் 0 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது வேல்யூ tan 30. ஸோ tan 30க்கு என்ன பண்ணோம்? tan 30க்கு sin 30 உடைய ஆன்சர் எழுதுகிறோம். sin 30 பாருங்கள் 1/2 இருக்குது. ஸோ 1/2 மேலே எழுதலாம், டிவைடட் பை கீழே வந்து டினாமினேட்டரில் 30ல் காஸ்க்கு இருக்கிற வேல்யூ √3/2. அப்போ √3/2 போட்டிங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு 1/√3 கிடைக்கும் ஆன்சர். ஸோ 1/√3. இப்போ அதே மாதிரி பாருங்கள் 45 பாருங்கள், என்ன பண்ணிக்கலாம், இது மேலே போடுவோம் நியூமரேட்டரில், இந்த வேல்யூவை டினாமினேட்டரில் போடுவோம். போட்டால் என்ன பண்ணிக்கலாம், இந்த √2வையும் இந்த √2வையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டால் உங்களுக்கு 1/1 மட்டும் மிச்சம் இருக்கும். 1/1 அப்படின்னா வெறும் 1ன்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த வேல்யூ பாருங்கள் 60க்கு இதை மேலே நியூமரேட்டரில் போடுவோம், இந்த வேல்யூ டினாமினேட்டரில் போடுவோம். கேன்சல் பண்ணால் பாருங்கள் இந்த கீழே இருக்க 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி பார்த்திங்கன்னா மேலே √3 இருக்கும், கீழே 1 இருக்கும். √3/1 அப்படின்னா நீங்கள் ஆன்சரில் √3 அப்படின்னு போடலாம். அப்புறம் இந்த லாஸ்ட் வேல்யூ பாருங்கள், இது 1 வரும், டிவைடட் பை 0. மேலே 1 இருக்குது, கீழே 0 இருக்குது. ஸோ கீழே டினாமினேட்டரில் 0 வந்தால் அது வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். மேலே நியூமரேட்டரில் ஏதாவது நம்பர், டினாமினேட்டரில் 0 அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், tan theta வரைக்கும் வேல்யூ முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இது கீழே இன்னொரு 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா cosecant theta. cosecant thetaவோட வேல்யூ இங்கே எழுத போகிறோம். அது கீழே secant theta, இதோட வேல்யூ. அது கீழே cot theta, இதோட வேல்யூ எழுத போகிறோம். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த cot thetaவோட வேல்யூவை ஃபில் பண்ணிடுறேன். cot thetaன்னா ஒன்றும் இல்லை, இந்த tan thetaவை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து போட வேண்டியதான், தலைகீழாக போட வேண்டியதான். 1/1/ன்னு போடணும். நீங்கள் கால்குலேட்டே பண்ணாமல் அதை டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிருங்க, நாட் டிஃபைன்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிருக்கேன். இந்த √3 எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. இந்த 1 அப்படியே இங்கே எழுதுங்க. இந்த 1/√3 இங்கே எழுதுங்க. இந்த 0வை இங்கே எழுதுங்க. ஸோ அப்படியே இதை அப்படியே மாற்றி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து tan அப்படியே ரெசிப்ரோக் அப்படியே திருப்பி இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு cot thetaவோட ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஆக்சுவலி இந்த காட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் இங்கே எழுதியிருக்கேன். பட் கான்செப்ட் என்ன, கான்செப்ட் வைஸ் போனோம் அப்படின்னா என்னென்னா, காட்டுன்னா என்ன வேல்யூ, cot theta இஸ் ஈக்குவல் டு 1/tan theta அப்படி வரும். உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். பட் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். cot thetaனா 1/tan theta. அப்போ இங்கே cot 0 வேணும்னா என்ன வரும், 1/cot 0 வேணும்னா 1/tan 0.
tan 0 இருக்க இடத்துல யார் இருக்கா 0. ஸோ 1/0 அப்படின்னு வரும். ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் உங்களுக்கு சொன்னேன், மேலே நம்பர் டினாமினேட்டரில் 0 அப்படின்னு இருந்ததுன்னா அது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு ஆகிடும். அப்போ cot 0வோட வேல்யூ நாட் டிஃபைன்ட். ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சப்போஸ் cot 30 வேணும்னு வைங்க. cot 30 வேணும்னா என்ன பண்ணும்? cot 30 equal to 1/tan 30 போடணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/tan 30 யார்? tan 30 இருக்கிறதுல இங்கே 1/√3 இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு 1 போட்டிருக்கோம், அது கீழே மறுபடியும் ஒரு 1/√3 அப்படி வரும். ஸோ இதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இந்த √3 வந்து மேலே வந்துடும், நியூமரேட்டருக்கு வந்துடும். இப்போ √3 டிவைடட் பை 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணலாம், √3 அப்படின்னு எழுதலாம். அப்போ cot 30யோட ஆன்சர் √3ன்னு வரும். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். cot 30க்கு பாருங்கள் √3ன்னு போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி இப்படி ஒன்றா கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நான் என்ன சொன்னேன், tan θவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு cot θவோட வேல்யூ கிடச்சிடும். அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்படி சொன்னேன். மற்றபடி கான்செப்ட் வைஸ்னால் நீங்கள் அந்த மாதிரி போடணும். இங்கே டேனுக்கும் காட்டுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி சைனுக்கும் கொசிக்கனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இப்போ sin θ அப்படின்னா sin θன்னா 1/cosecant θ. அதே மாதிரி காஸ்க்கும் சீக்கனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ cos θ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், cos θ is equal to 1/secant θ அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த கொசிக்கனையும் சீக்கனையும் ஃபில் பண்ண போகிறேன். கொசிக்கனை ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த சைனோட ஹெல்ப்பை வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. sin θனா 1/cosecant θ. அதே மாதிரி காசை ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த சீக்கனை ஃபில் பண்ணுறதுக்கு காசை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ cos θ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் secant θ ஃபில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். இந்த டேனில் 0 இருக்க இடத்துல இங்கே காட்டில் நாட் டிஃபைன்டு வந்துச்சு. டேனுக்கும் காட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். டேன் அப்படின்னா 1/cot அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். டேனில் 0 இருக்க இடத்துல காட்டில் நாட் டிஃபைன்டு வந்திருக்கு. அதே மாதிரி டேனில் நாட் டிஃபைன்டு இருக்க இடத்துல காட்டில் 0 வந்திருக்கு. அப்போது 0 வந்தால் நாட் டிஃபைன்டு வந்தால் 0. இப்போ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சைனில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது. சைனுக்கும் கொசிக்கனுக்கும் தான் ரிலேஷன். sin θ ஈக்குவல் டு 1/cosecant. ஸோ நான் என்ன சொன்னேன், 0 வந்தால் நாட் டிஃபைன். அப்போ சைனுக்கு 0 இருக்கா, அப்போ கொசிக்கன் இருக்க இடத்துல நாட் டிஃபைன் போடுங்க. ஓகேவா? இப்போ காஸில் 0 எங்கே இருக்குது பாருங்கள், காஸில் இந்த லாஸ்டில் இருக்குது 0. அப்போது இந்த சீக்கனில் இந்த லாஸ்டில் நான் என்ன பண்ண போகிறேன், நாட் டிஃபைன்ட். ரைட். ஸோ 0 இருந்தால் நாட் டிஃபைன் போட்டோம், நாட் டிஃபைன் இருந்தால் 0 போடணும். இதுதான் கான்செப்ட்டு. நமக்கு சைன்லேயும் காஸ்லேயும் நாட் டிஃபைன் இல்லை, அதனால் நம்ம அதை விட்டுட்டோம். பட் 0 இருந்துச்சு. ஸோ 0 இருந்ததுனால 0 இருந்த இடத்துல நாட் டிஃபைன் போட்டோம், இங்கே 0 இருந்து நாட் டிஃபைன் போட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நோட் பண்ணுங்கள், டேனில் 1 இருந்த இடத்துல காட்டில் 1 வருது. ஓகேவா? அப்போது 1 இருக்க இடத்துல 1 ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சைனில் 1 எங்கே இருக்குது பாருங்கள், சைனில் 1 இந்த லாஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதை நான் கொசிக்கனில் அப்படியே ஃபில் பண்ணுறேன். 1 இருக்கிற இடத்துல 1 ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காசில் பாருங்கள், இங்கே இருக்குது 1 இருக்குது, அதை நான் அப்படியே சீக்கனுக்கு ஃபில் பண்ணுறேன். 1 இருக்கிற இடத்துல 1 ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டேபிளர் காலம் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ரிலேஷன்லாம் தெரியும். சைன்னா 1/cosecant, காஸ்னா 1/secant. அப்போது உங்களுக்கு இப்போ கொசிக்கன் வேணும் அப்படின்னா 1/ன்னு இதை போடணும்.
அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணிவிடுங்க, இங்கே இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து இங்கே எழுதுங்க. இதை அப்படியே தலைகீழ திருப்புங்க. திருப்பினா என்ன வரும், 2/1ன்னு வரும். 1/2க்கு பதிலாக 2/1ன்னு வரும். டினாமினேட்டரில் 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ வெறும் 2 மட்டும் போடுங்க. ஓகேவா? இது டேர்ன் பண்ணால் இந்த இடத்துல 2/1 வரும். டினாமினேட்டரில் 1 வேண்டாம். ஸோ வெறும் 2 மட்டும் போடுறேன். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. இதை அப்படியே திருப்பி எழுதுனீங்கன்னா √2/1 வரும். ஸோ நான் வெறும் √2 மட்டும் போடுறேன். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. இதை ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 2/√3 கிடைக்கும். நம்மளுக்கு 2/√3 கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரில் 1 வந்தால் தான் எழுத வேண்டாம்னு சொன்னேன். √3 வரதுனால அதை எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ சீக்கண்டில் பாருங்கள், மீதி இருக்க வேல்யூஸ். சீக்கண்ட் 30 எம்டியாக இருக்குது. சீக்கண்டுக்கு எங்கே பார்க்கணும், காசில் பார்க்கணும். ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. காஸ் வேல்யூ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2/√3 வரும். அடுத்து பாருங்கள் 45 ஃபில் பண்ணல நம்ம. ஸோ அது இங்கே காசில் பாருங்கள். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா √2/1 கிடைக்கும் நம்மளுக்கு. டினாமினேட்டரில் 1 வந்தால் போட வேண்டாம். ஸோ √2 மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ பாருங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ காஸ் 60க்கு வேல்யூ 1/2 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கண்ட் 60 இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் தான் 2/1 வரும். ஸோ 2 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் வர வேல்யூஸை ஃபில் பண்ணியிருக்கோம். 0 to 90 டிகிரி வரதில் நம்ம சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதே டேபிளர் காலமில் 90க்கு மேலே இருக்க வேல்யூஸ் அதையும் சேர்த்து இப்போ ஃபில் பண்ணிட போகிறோம். 90க்கு மேலேனா என்ன வரும், 180 டிகிரினா என்ன பண்ணலாம், 270 டிகிரி வந்தால் என்ன பண்ணலாம், 360 டிகிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? 180 டிகிரி வரும். அதுக்கப்புறம் 270 டிகிரி வரும். அதுக்கப்புறம் 360 டிகிரி வரும். இது டிகிரிஸில் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், இதே வேல்யூவை ரேடியனில் சொல்லும்போது 180க்கு பதிலாக நம்ம பை அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இது பை ஆகிடும். 270 அப்படிங்கிறது 3π/2 அப்படின்னு சொல்லுவோம். 3π/2. ஏன் 3π/2 சொல்கிறோம், பை அப்படின்னா 180. ஸோ π/2 அப்படின்னா 180 2ல் டிவைட் பண்ணால் நமக்கு 90 கிடைக்கும். ஸோ π/2னா 90. 3 × 90 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 270 கிடைக்கும். அதனால் 270க்கு பதிலாக 3π/2 அப்படின்னு போடுவோம். 360 அதுக்கு பதிலாக என்ன போடுவோம், 2πன்னு போடுவோம். ஏன் 2π போடுவோம், பையன்னா 180. 180 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 180 360 கிடைக்கும். அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2π அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரேடியனில் போடக்கூடிய வேல்யூஸ். பை, 3π/2, 2π அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ இந்த 3 வேல்யூஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பிஸா, என் ஃப்ரெண்டு சாப்பிட்றாரு இல்லையா அந்த பிஸா, அந்த பிஸாவுக்கு மறுபடியும் போகலாம். ஸோ இதுதான் அந்த பிஸான்னு வச்சுப்போம். இந்த இடத்துல 0 டிகிரி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இங்கே நான் 0 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் ஷேப் க்ரியேட் ஆகுது, 2 பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கும். அப்போ இது 0னா இந்த இடத்துல 90 டிகிரி. இங்கே அகெயின் ஒரு 90 டிகிரி வரும். ஸோ இது 180 டிகிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மறுபடியும் ஒரு 90 கிடைக்கும். ஸோ 90 ஆட் பண்ணால் 270 கிடைக்கும். இன்னொரு 90 ஆட் பண்ணிங்கன்னா 360 வரும். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ வருமோ அதே வேல்யூ தான் 360 டிகிரிக்கும் வரும். ஸோ 0ன்றது ஸ்டார்டிங்கில் நமக்கு இருக்குது, 360ன்றது இந்த அப்படியே போய் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனாகவே இங்கே வந்து நிற்கிறது. ஸோ 0க்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் 360க்கு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 360ன்ற வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இந்த 0க்கு என்ன வேல்யூ இங்கே ஃபில் பண்ணியிருக்கோமோ இதை எடுத்து அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் 360யோட வேல்யூ, முடிஞ்சு போச்சு. ஏன்னா 0வும் 360க்கும் ஒரே வேல்யூஸ் தான் வரும்.
ஸோ இப்போ 360 எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எழுதியிருக்க 180 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 180க்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இதை பாருங்கள். 180 எங்கே இருக்குது? இந்த 0க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. கரெக்டாக 0 இங்கே இருக்குது. 0க்கு ஆப்போசிட் சைடில் 180 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 180க்கு ஃபில் பண்ணுறதுக்கு 0க்கு என்ன வேல்யூ எழுதியிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். அதே நம்பர் அப்படியே எழுதுங்க, சைனை மட்டும் மாற்றிடுங்க. ஏன்னா இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. சிம்பிளை மட்டும் மாற்றுங்க. நாட் டிஃபைன்டு வந்ததுன்னா சிம்பிள் மாற்ற வேண்டாம். நாட் டிஃபைன் அப்படியே நாட் டிஃபைன்னு எழுதிருங்க. மற்றபடி வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சிம்பிளை மாற்றி எழுதணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், இங்கே 0ன்னு இருக்குது. சைன் 0க்கு 0 இருக்குது. அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 360க்கு ஃபில் பண்ணணும்னா இந்த 0வை அப்படியே எழுதிடலான்னு சொன்னேன் 360க்கு. ஓகேவா? ஸோ 360க்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 0உடைய வேல்யூ 360 உடைய வேல்யூ 1. அதனால் 0க்கு என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே இங்கே ஃபில் பண்ணிடலாம். 0க்கு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள்? 180 ஃபில் பண்ண போகிறேன். 180க்கு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஆப்போசிட் சைன் போடுங்கன்னு சொன்னேன். 0க்கு ஆப்போசிட் சைன் போட்டு -0ன்னு போடணும் இல்லையா? ஸோ -0ன்னு ஒன்று கிடையாது. 0 வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. அதனால் 0க்கு மட்டும் என்ன பண்ணுங்கள்? ப்ளஸ்ஸு மைனஸ் போட வேண்டாம். 0 எடுத்து அப்படியே போடுங்க. வேறு நம்பர் இது மாதிரி 1 அந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா அதுக்கு சிம்பிள் மாற்றுங்க. ஓகேவா? ஸோ 0க்கும் சிம்பிள் மாற்ற வேண்டாம். நாட் டிஃபைன்டே அப்படியே நாட் டிஃபைன்னு எழுதிடுங்க. வேறு நம்பர்ஸ் வந்தால் மட்டும் சிம்பிள் மாற்றி எழுதுங்க. அப்போ என்ன பண்ணுங்கள்? 180 வந்து 0க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நார்மலாக சிம்பிள் மாற்றணும். பட் 0ன்றதுனால சிம்பிள் மாற்றாமல் நான் அப்படியே எடுத்து எழுதுறேன். இங்கே 0வை எடுத்து அப்படியே எழுதுறேன். இதே கான்செப்ட் தான் 270க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 270 இங்கே இருக்குது. 270 யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது? இங்கே பாருங்கள், 90க்கு ஆப்போசிட்டில் 270 இருக்குது. அப்போ 90க்கு என்ன வேல்யூ வருதோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டு அப்படியே 270யை ஃபில் பண்ணுங்கள். ஸோ 270 ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 90க்கு ஆப்போசிட் சிம்பிளை போடுங்க. ஸோ சைன் 90க்கு யார் இருக்கா பாருங்கள்? சைன் 90க்கு நமக்கு 1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 270 எழுதும்போது 1க்கு பதிலாக -1 அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதுங்க. ஸோ 1க்கு பதிலாக -1 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது? 360க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 360யும் 0வும் ஒரே வேல்யூஸ், அப்படியே எடுத்து எழுதிருங்க 360க்கு. 180 வேணும்னா அது 0க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 0க்கு என்ன வேல்யூவோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டு எழுதிடுங்க. ஸோ இங்கே 0னே வந்ததுனால நான் சிம்பிள் போடலை, வேறு நம்பர் வந்தால் சிம்பிள் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 270 வேணும்னா 90க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 90க்கு என்ன வேல்யூ வருதோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடுங்க. இங்கே பாருங்கள், சைன் 90க்கு 1 வந்தது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டு -1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த சீக்கனையும் காட்டையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு மீதி வேல்யூஸ் ஃபில் பண்ணுறேன். சீக்கன் பாருங்கள் என்ன வரும்? சீக்கனில் என்ன ஃபில் பண்ணும்? சீக்கன் 180 ஃபில் பண்ணும். ஸோ 180ங்கிறது 0க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 0ல் யார் இருக்கா பாருங்கள்? சீக்கன் 0க்கு 1 இருக்குது. ஸோ 180 வேணும்னா இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டு அப்படியே எழுத போகிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? இங்கே -1 இடத்துல 1 இருக்குது. ஸோ இங்கே எழுதும்போது -1 அப்படின்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 270 ஃபில் பண்ணலாம். ஸோ 270 90க்கு ஆப்போசிட். ஸோ 90ல் என்ன இருக்குது பாருங்கள்? சீக்கனில் 90ல் நாட் டிஃபைன்டு இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் நாட் டிஃபைன்டு அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 360 பாருங்கள். 360னா உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0க்கு என்னவோ அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. ஸோ 0க்கு பாருங்கள் 1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல 1 எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஸோ 1 போட்டுறேன். முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி காட் பாருங்கள். காட்டில் என்ன பண்ணலாம்? 180. காட் 180னா 0க்கு ஆப்போசிட். ஸோ 0 பார்த்தீங்கன்னா காட் 0 நாட் டிஃபைன்டு இருக்குது. அப்போ இங்கே 180யும் நீங்கள் நாட் டிஃபைன்டு எழுதிருங்க. நாட் டிஃபைன்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 270. 270னா 90க்கு ஆப்போசிட். ஸோ காட்டில் 90க்கு பார்த்தீங்கன்னா 0 எழுதியிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், 0னா -0 போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் 0னே போட்டுக்கோங்க. அப்போ இது என்ன பண்ணுறேன்? 0னே போட்டுறேன். அதுக்கப்புறம் 360 இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக. 360க்கு என்ன பண்ணணும்?
360க்கும் 0க்கும் ஒரே வேல்யூ. அப்போ cot 0 ஓட வேல்யூ not defined. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அங்கே எழுதுறேன், not defined எடுத்து எழுதுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நடுவில் இருக்கிற cos tan cosecant இந்த வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், cos 180 எப்படி ஃபில் பண்ணணும், cos 180னா 0க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ 0 இங்கே 1 இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும், -1 போடணும். அப்புறம் 270 ஃபில் பண்ணணும். 270 எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். 90 பாருங்கள் 0 இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும், -0ன்னு போடணும், பட் வெறும் 0 போடுறேன். அப்புறம் 360 cos 360 என்ன பண்ணோம், cos 0க்கு என்ன வேல்யூவோ அதை எடுத்து அப்படியே எழுதுறோம். ஸோ 0க்கு வந்து நம்ம 1 போட்டிருக்கோம், ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுறோம். இப்போ பாருங்கள், tan 180 ஃபில் பண்ணுறேன். ஸோ tan 180னா 0க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ 0ல் இங்கே 0 இருக்குது, -0 வரும். ஸோ நான் வெறும் 0 போடுறேன். 270 வரும். 270 பார்த்திங்கன்னா நாட் டிஃபைன்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நாட் டிஃபைன்டு இருந்தால் நாட் டிஃபைன்டே போட்டுக்கோங்க. ஸோ நான் நாட் டிஃபைன்டு எழுதுகிறேன். அப்புறம் 360 ஃபில் பண்ணணும். ஸோ 360க்கு ஏற்கனவே 0உடைய வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இங்கே 0 இருக்குது, ஸோ நான் 0க்கு 0ன்றதுனால 360க்கும் 0 போடுறேன். அடுத்த வேல்யூ பாருங்கள், கொசிக்கன். ஸோ கொசிக்கன் 180. ஸோ 180க்கு 0உடைய வேல்யூவை சிம்பிள் மாற்றி எழுதுவோம். 0க்கு நாட் டிஃபைன்டு இருக்குது, ஸோ அப்படியே எடுத்து எழுதிடலாம், நாட் டிஃபைன்டு. அப்புறம் 270 பாருங்கள், 270 90க்கு ஆப்போசிட் வேல்யூ. ஸோ 91 இருக்குது, இப்போ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூனா -1 எழுதுகிறோம், -1. அதுக்கப்புறம் பாருங்கள் 360 எழுதணும். ஸோ கொசிக்கன் 360 நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ 360ன்னு பார்த்தீங்கன்னா 0ஓட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுங்க. கொசிக்கன் 0 பாருங்கள் இங்கே நாட் டிஃபைன்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் டிஃபைன்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.